ஆம்புலன்ஸ் வரது கூட உங்களால பொறுத்துக்க முடியல. இது கூட திமுகவோட சதியா இருக்குமோ? ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பண்றாங்களேன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தாதா? அந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அவரே எடுத்து சொல்றாரு. இதற்கு முன்னால் நடந்த கூட்டங்கள்ல 20க்கும் மேற்பட்ட முறை ஆம்புலன்ஸ் வரும்போது நானே வந்து நின்னுங்கப்பா வழி விடுங்க, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் அனுப்பியிருக்கேன். அந்த கூட்டத்துக்கு இடையூறு கொடுக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு சதி செய்து ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்கிற ஒரு தகவல் கிடைத்த பிறகுதான் நாங்கள் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்துறோம். இதுல டிடிவிகே அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள கட்சியில வந்துட்டு துரோகங்கள் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன துரோகங்கள் நடந்தது? அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் எப்படி இங்க நடக்கிற துரோகத்தை பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் ஒன்றிணையணும் அந்த மாதிரி கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாதுங்க. இது ஃபுல்லாவே நரேட் செய்யப்படுற மாதிரி எதிர்கட்சிகளோட தூண்டுதலா இருக்கலாம். இது முழுவதுமாக அதிமுக வலுவா இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சூழ்நிலையில இவ்வளவு கூட்டம் கூட்டி 150 தொகுதிகள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. திமுக வெர்சஸ் அதிமுகவா தாவேகாவா? திமுக வெர்சஸ் அதிமுக தாங்க. அதெல்லாம் மாத்துறதுக்குலாம் என்னைக்குமே இன்னைக்கு ரேஞ்சுக்கெல்லாம் முடியாதுங்க. அதுக்கு காலங்கள் ஆகும். நீங்க இப்படிதான் இருக்கும் கூட்டங்கிறத எக்ஸாகரேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரசிகர் கூட்டத்தை நீங்க பயன்படுத்துறதா தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணாதீங்கிறோம். ஜம்பவா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் மேடம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேலே வந்து கவர் பண்ணிட்டாரு. சுற்றுப்பயணத்தில் ரொம்ப வேகமாக செயல்பட்டு இருக்காரு. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில் அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கு மேம்? ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா அதை நான் நேர்லேயே பார்த்ததன் அடிப்படையிலையும் சொல்றேன். அதே சமயத்துல வந்து திமுக ஆட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பலை அதை வந்து நாம அதிகமா பார்க்குறோம். கட்சிக்காரவங்க மட்டும் வரல இந்த கூட்டத்துக்கு. கட்சிக்காரவங்களை தாண்டி பொதுமக்களும் வராங்க. அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வமோ, அவர்கள் என்ன பேசுறாங்கங்கிறத கேட்கணுங்கிற எண்ணமோ அவர்களுக்கு அதிகமாக இருக்கு. அதற்கு காரணம் இந்த ஆட்சியுடைய ஒரு நிர்வாக சீர்கேடு. இந்த ஆட்சியில் வந்து பல்வேறு விதத்தில் மக்கள் படுகின்ற அவஸ்தை இருக்குல்ல, அதோட வெளிப்பாடு இன்னைக்கு அங்கே வந்து நிற்க வேண்டிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் இதற்கு முன்னால் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்காத தொகுதின்னு சில தொகுதிகள்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல கூட அபரிமிதமான கூட்டத்தை பார்க்கும்போது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ நிறைய இடத்துல வந்து சொல்றாங்க அதிமுகவுக்கு வந்துட்டு கூட்டம் அவ்வளோவா வரதில்லை, காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க, வேற வழி இல்லாமல் 200 300 கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க, அதன் மூலமா கூட்டத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக குறுகலான சந்தில் நின்று பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே. அதாவது சரிங்க, பணம் கொடுத்து கூட்டுற கூட்டம் மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ஓடிடுவாங்க, தலை தெரிச்சு ஓடுவாங்கல்ல. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்ன காரணம், மழைன்னு ஒரு காரணம் வந்துட்டுனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம ஓடி போயிடலான்னு நினைப்பாங்க. அதுதான் வந்து ஒரு பணம் கொடுத்து வர்ற கூட்டத்தோடைய மனநிலையாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அசரவே இல்லை. அதற்கு தகுந்தாற் போல திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் குடை பிடிக்க வர்றவங்களை கூட மக்கள் நினைக்கிறாங்க எனக்கு மட்டும் கொடை பிடிக்காதீங்கன்னு அந்த கொடையை கூட அவர் வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறாரு. சரி, இதெல்லாம் எப்படிங்க இது வேணா, சரி கூட்டத்தை செட் பண்ணுறோன்னு சொல்லலாம், மழையை நம்ம செட் பண்ண முடியுமா? மழையை வந்து நாம் இப்போ செயற்கை மழையாக போய் வச்சு அங்கே செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பேசுகிறவங்களுக்கு அந்த தாங்கி கொள்ள முடியாமல் திமுகவுடைய பயம் இருக்குல்ல, அதில் என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர்களுடைய மனநிலை ஏதாவது ஒன்று செய்து இவர்களை வந்து இவ்வளோ கூட்டம் எப்படி வருது, இவ்வளோ பேர் எப்படி வராங்கங்கிறத தாங்கிக்க முடியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஆம்புலன்ஸ் விடுறதா இருக்கட்டும், உதயநிதி அவர்கள் இப்போ பேச தொடங்கியிருக்க முறையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அதிமுகவுடைய இந்த சுற்றுப்பயணம் எவ்வளவு தூரம் மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்குங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்குல்ல, அது அவர்களை பயமுறுத்துதுன்னு தான் நான் சொல்றேன். இப்போ அந்த ஆம்புலன்ஸ் பற்றி தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிறதா உங்களோட லோகாவை வச்சு போறீங்க. மக்களை காப்போம் அப்படின்ற போது ஆம்புலன்ஸ் வர்றது கூட உங்களால் பொறுத்துக்க முடியல, இது கூட திமுகவோட சதியா இருக்குமோ? ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பண்றாங்களேன்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தாதா?
இல்லை இதை நீங்கள் வந்து அதிமுக வந்து புதிதாக ஆட்சிக்கு வரப்போகிற கட்சி கிடையாது. நீங்கள் பயமுறுத்துறாங்கன்னு பேசுறதுக்கு ஏதோ ஒரு புதிய கட்சி, நேற்று ஆரம்பித்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, இவங்க வந்தால் எப்படி இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்கிற கட்சி கிடையாது அதிமுக. அதிமுக ஏற்கனவே திமுகவோட அதிக முறை நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி. அது மட்டும் இல்லாமல் 4 வருஷம் 2 மாதம் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் முதல்வராக இருந்திருக்காங்க. அதனால் அந்த ஆம்புலன்ஸ் மேட்டரை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அவரே எடுத்து சொல்கிறாரு. இதற்கு முன்னால் நடந்த கூட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட முறை ஆம்புலன்ஸ் வரும்போது நானே வந்து நின்னுங்கப்பா வழி விடுங்க, ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் அனுப்பியிருக்கேன். ஆனால் இது மாதிரி அந்த கூட்டத்துக்கு இடையூறு கொடுக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு சதி செய்து ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்கங்கிற ஒரு தகவல் கிடைத்த பிறகுதான் நாங்கள் அந்த ஆம்புலன்ஸை நிறுத்துகிறோம். அதே மாதிரி நிறுத்தி விசாரிக்கும் போது ஏதாவது ஃபோன் கால் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே ஃபோன் கால் வரலை. அப்போ என்னை நம்பி வரக்கூடிய கூட்டம் தான் அந்த கூட்டம், அதாவது அந்த சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் எடப்பாடி அவர்களை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் தானே அது. அவர்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையுமே அவர் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக என்ன செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுருக்கார். ஏன்னா இது நான் சொல்லலாம், அவரே சொல்கிறார். என்னை நம்பி வந்த கூட்டத்தை நான் தானே பாதுகாக்கணும், அப்போ அதை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் வந்து முன்னுக்கு பின்முரணாக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒன்று சொல்ல, அங்கே வேற ஒன்று சொல்ல, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது உண்மையாகவே வந்து ஒரு திட்டமிட்டு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை தான் வந்து திமுகவினர் செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, வேற யார் என்ன பண்ணாலும் ஆம்புலன்ஸை விட்டுருவோம். ஏன்னா 2 மாற்று வழிகள் இருந்த போதிலும் இந்த வழியாக ஆம்புலன்ஸ் வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையுமே அங்கே அடிக்கூடிட்டு காட்டுறாங்க. கண்டிப்பா. அதாவது மக்களை வந்து ஒரு அளவுக்கு தாங்க நீங்கள் வந்து ஏதாவது சொல்லி அவங்கள வந்து அவங்க மேலே கெட்ட பேர் உருவாக்கணும், களங்கம் உருவாக்கணுங்கிறதுக்காக முயற்சிச்சா உண்மைதானே கடைசியில் வெற்றி பெறும், உண்மைதானே ஜெயிக்கும். நீங்கள் எவ்வளவுதான் பிளான் பண்ணி நாடகம் ஆடினாலும் உண்மைதான் வெற்றி பெறும். அதனால் இதில் வந்து ஆம்புலன்ஸ் விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டது வந்து ஒரு அறச்சீற்றமாக தான் நம்ம பார்க்க வேண்டுமே தவிர அதை வந்து ஒரு கோபமாகவோ அதை ஒரு வேற செயலாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவில் நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ வெட்ட வெளிச்சமாகி இருக்கிற டிடிவி அவர்கள் வந்துட்டு என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கார். செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியை வந்து ஒன்று திரட்டணும், எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து உட்கட்சி பூசல்கள் இருந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னா மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பேட் இம்பேக்ட் வந்து ஏற்படுத்தாதா? இது திமுகவுக்கு பலமா இல்லை போகும்? இல்லை, இது எல்லாமே இன்னைக்கு நடக்கல. இது இன்னைக்கு நடக்கிற மாதிரி எல்லாரும் பேச வேணாம். அது டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி தொடங்கிட்டார். சென்ற தேர்தல்லையே 2021 தேர்தல்லையே வந்து தனி கட்சி தொடங்கிட்டாரு. அப்புறம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கட்சிக்கு எதிரான பல செயல்களை செய்திருக்கிறதா பொதுச்செயலாளர் அவர்கள் எல்லா மேடையில் நேற்று உட்பட மேடையில் தெளிவாக சொல்கிறார். அதாவது களங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, அலுவலகத்தை வந்து கட்சி அலுவலகத்தை வந்து கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம எட்டி உதச்சி. இதுல டிடிவி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ள கட்சியில வந்துட்டு துரோகங்கள் தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன துரோகங்கள் நடந்தது? அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் எப்படி இங்க நடக்கிற துரோகத்தை பத்தி இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவரே தானே சொல்றாரு, நான் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டேன். அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இங்க உள்ள துரோகத்தை பத்தியோ அல்லது பழைய கதைகள் எல்லாம் பத்தி பேசுறாருன்னா அது முழுவதுமாக சுயலாபத்திற்காக சுயநலத்திற்காக தானே பேசுறாங்க. அப்ப இவ்வளவு நாள் அவங்க ஏன் இதை மறைச்சு வச்சிருந்தாங்க? அப்ப இவ்வளவு நாள் அவங்க ஏன் பேசாம இருந்தாங்க? இதையெல்லாம் அதிமுகவோட உண்மை தொண்டர்கள் கேட்க மாட்டாங்களா? புரியுதா உங்களுக்கு? அதனால அப்ப தினகரன் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்ப வந்து செங்கோட்டையனும் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப என்னதான் நடக்குது? அப்ப கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு அந்த தாட் இருக்கோ, பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது, எல்லாரும் ஒன்றிணையணும், அந்த மாதிரி கட்சிக்குள்ள நிறைய பேருக்கு அந்த மாதிரி எண்ணம் இருக்கோ? யாருக்குமே அந்த எண்ணம் கிடையாதுங்க. இது ஃபுல்லாவே நரேட் செய்யப்படுற மாதிரி எதிர்கட்சிகளோட தூண்டுதலா இருக்கலாம். இது முழுவதுமாக அதிமுக வலுவா இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சூழ்நிலையில இவ்வளவு கூட்டம் கூட்டி 150 தொகுதிகள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த தாங்கிக்கவே முடியல. ஏன்னா வேறு யாருமே எந்த கட்சியுமே இந்த அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒரு நல்ல தலைப்பையும் வச்சுக்கிட்டு மக்களை அணுகி நேரடியாக அவங்க பிரச்சனை குறித்து கேட்டறிஞ்சு அங்கே என்ன தீர்வோ அதையும் சொல்லி தான் முதல்வராக இருந்தபோது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்கு இந்த துறைங்கிறதையும் அந்த இடத்துல விளக்கம் கொடுத்து இது மாதிரி நேரடியாக 60-70 லட்சம் பேரை வந்து நேரடியாக மக்கள் முகத்தை பார்த்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காருல்ல. இது வந்து அவர்களுக்கு என்ன பண்ணுதுன்னா மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் எங்க ஆட்சிக்கு வந்துருவாங்களோங்கிற ஒரு எண்ணமும் அதிகமாகும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த கட்சிகளை வந்து இப்போ வந்து ஒன்று ஒருங்கிணைச்சாதான் வருங்கிற ஒரு விஷயத்த அவங்க உண்டாக்கியிருக்காங்க. ஒருங்கிணைச்சாதான் வரும்னு சொல்லி அங்க உள்ளவங்க யாரும் எதுவும் சொல்லலை. ஏன்னா அவங்க ஒற்றை தலைமைக்கு கீழே சிறப்பான முறையில
வலுவாக செயல்பட தொடங்கிட்டாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பிரச்சார கூட்டம். 150 தொகுதிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 60% தாண்டிட்டு 234 தொகுதினா 60-70% அப்படிங்கிறத கவர் பண்ணிட்டாங்க. அப்ப ஆங்காங்கே உள்ள அதிமுகவுடைய நிர்வாகிகளுடைய பங்களிப்பு இல்லாம இந்த அளவுக்கு நடக்குமா? நீங்க சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, அதிமுகவுக்குள்ள உள்ளவங்களுக்குலாம் இது மாதிரி எண்ணம் இருக்குமோ? சரி, அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இன்னைக்கு 70% சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் மேற்கொண்ட போது நிர்வாகிகள் கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்புமாக பணியாற்றியதால் தான் இந்த இடத்துல இவ்வளவு பேரை வர வைக்க முடியும். அவங்க தொண்டர்கள்டையும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து நம்ம தலைவர் வராங்கிறத அங்கே நிர்வாகிகள் தானே கடத்தி சொல்றாங்க. இப்போ அந்த இடத்தையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அவங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பலமாக இருக்காங்க. இது இது மாதிரி ஏதாவது சொல்லி இது உங்களோட பலவீனமாக மாற்றணுங்கிற முயற்சியை தான் நான் பார்க்குறேன். இதை பலவீனமாக மாற்றணுங்கிற முயற்சியை விட்டுட்டு அவங்களால என்ன முடியுமோ அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிடலாம். ஏன்னா அவரை தெளிவாக ஸ்டாண்ட் எடுத்து தெளிவாக சொல்லும் போது எனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மேடையில் நேற்று கூட சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் இன்னுமே வீரமாகவும் இன்னுமே உழைப்பை அதிகம் கொட்டுறதுக்கும் தயாராகிறாங்க. அதில் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தை பாஜக தான் காப்பாற்றியது அப்படின்னு. அப்போ வேற வழியில் அதிமுக பாஜக தான் காப்பாற்றுது அப்படின்னும் போது என்ன நடக்கின்றது? அதிமுகவினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கா? பாஜக காப்பாற்றக்கூடிய நிலைமையில தான் அதிமுக இருக்கா? நீங்க அதை அப்படி எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு கட்சியாக காப்பாற்றி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றது வெளிப்படையாக சொல்றாரு. அது அவர் மத்திய அரசு அப்படிங்கிறது ஒரு மாநில அரசு நடக்கக்கூடிய மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு தலைவர் இறந்த பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக அடுத்த நிலைக்கு வரும்போது அதுக்கு மத்திய அரசோட ஒரு ஒத்துழைப்பு இருந்தது அப்படிங்கிறத நன்றியுணர்வோட சொல்லியிருக்காரு. அவர் திருக்குறளோட சொல்றாரு, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லி. இதை விட திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளையும் அழகா சொல்லியிருக்கு. இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம், இதுல எல்லாமே அடங்கும். அந்த 2 பேரும் திருக்குறளை நல்லா திரும்ப கேட்டாலே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அவர்களை என்னைக்கு மறக்க கூடாதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்பா தான் நம்ம பார்க்கணும். அதை வச்சு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அந்த குறுக்கு வழியில ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது சதி பண்ணலாமா, சூழ்ச்சி பண்ணலாமான்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டத்திற்கு அந்த அந்த அவர் சொன்ன கருத்து வேறு விதமாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா நேர்மையாக நல்ல தலைவராக யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள் இதை கேட்கும் போது சரி நமக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்கள நம்ம நன்றியோட இருக்கோங்கிறதுல எந்த தவறும் எனக்கு தெரியல. இப்போ நன்றி மறப்பது நன்றென்று குரல் மூலயமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அதே 2024 பார்த்தீங்க அப்படின்னா இனி பாஜக கூட எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் கூட்டணியே வச்சுக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு உதறி தள்ளிட்டு தான் வெளியே வந்தீங்க. அதுதான் அந்த 2 பேரே குரல் இருக்குல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு. அதனாலதான் சொன்னேன், அந்த திருக்குறளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதுக்கு நீங்க கேட்பதற்கான முழு விடையும் அதற்குள்ள இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலையில அங்கு உள்ள சிலர் அங்க பொறுப்புல இருந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சு அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படிங்கிறது கட்சிக்கு நம்ம அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு ஒரு கோபம் வரத்தானே செய்யும். அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. நீங்க எல்லாருமே ஃபைனலி எவ்ரிபடி எமோஷனல் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள் தானம்மா எல்லாருமே. நீங்க நானு யாரா இருந்தாலுமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர்கள் தானே. யாரும் இங்க ஒரே மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அந்த சண்டையை மீறி நம்ம உறவுகள் பேசுறோம் கொள்றோம். ஆனா அந்த உறவுகள்ல கூட நாம என்ன பண்றோம், சில பேரோட வாழ்நாள் முழுவதும் பேச மாட்டோம் இருக்குல்ல. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் மாறி மாறி நடக்கும் தான். இதை ஒரு பெருசா நாம ஒரு பெரிய இடமா அப்படி பார்த்தா காங்கிரஸ் கூட கூட்டணியே வைக்க மாட்டோம்னு திமுக சொன்னது இல்லையா? இதெல்லாம் வரலாறு தானே. அப்ப அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி விவகாரங்கள்ல நிரந்தரமான எதிரியும் இல்லை நண்பரும் இல்லை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த அரசியல் களம் நகர்ந்துகிட்டு இருக்குன்னு நான் பாக்குறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா அதிமுக என்ன பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் டெல்லி நோக்கி ஓடுறதுக்கான காரணம் என்ன? செங்கோட்டையன் அவர்களும் போயிருக்காங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போயிருப்பாங்க எல்லாரும். சோ என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறது பாஜக மட்டும்தானா? இல்ல, நாங்க மத்தியஸ்தம் பண்றதுக்காக போனதா நேரடி தகவல் கிடையாது. இதுவுமே புனையப்பட்டு பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து சொல்றாங்க. தவிர அவர் தெளிவா சொல்லியிருக்காரு, குடியரசு துணைத் தலைவர் அவர்களை சந்திச்சு வாழ்த்து தெரிவிக்க போறோம்னு. அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. அதற்கு அடுத்தாற் போல பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு அவர்கள் பெயர்ல ஏர்போர்ட் வைக்கணுங்கிறதும் அப்புறம் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துவதற்காக நாங்கள் சந்திக்க போறோம் உள்துறை அமைச்சர்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல கட்சிக்கு மத்தசம் பண்ணி வைக்கிறதுக்காக போறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு நரேட்டிவ் தான். அவர்களை ஏன்னா இவங்களுக்காக பேசி போய் நிதி வாங்கி கொடுத்தா வேற, அப்ப மட்டும் திமுக என்ன சொல்லுவாங்க, ஏன் நீங்க க்ளோஸா தானே இருக்கீங்க, இந்த நிதியை வாங்கி கொடுங்கலன்னு சொல்லுவாங்க.
ஆனால் இது மாதிரியான விஷயத்துக்கு போகும்போது கட்சிக்காக போகிறாங்கன்னு சொல்கிறது. அப்போ இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக வந்து சில சமயங்களில் பல இடங்களில் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நீங்கள் போகிறீங்க, இது மாதிரி நிதியெல்லாம் கொடுக்கலன்னா வாங்கி கொடுங்கன்னு. அதை கேட்டார் போல் அந்த நிதி குறித்து அவர் பேசுனது உண்டு. இன்றைக்கி நிதி அலாட் பண்ண இடமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு ஒரு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க போகிறாங்கன்னு தான் நமக்கு கிடைத்த செய்தி. நீங்கள் அங்கே போயிட்டு கட்சிக்காக போனாங்கன்னு எடுத்துக்கிறது வந்து இதுதான் இந்த அதிமுகங்கிற கட்சி மேலே இவ்வளவு பயம் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். இப்போ என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும்போது திமுக வெர்சஸ் அதிமுகவா தாவேக்காவா? திமுக வெர்சஸ் அதிமுக தாங்க. அதெல்லாம் மாற்றுறதுக்கெலாம் என்றைக்குமே இன்னைக்கு ரேஞ்சுக்கெலாம் முடியாதுங்க. அதுக்கு காலங்கள் ஆகும். எதுவுமே நடக்காதுன்னா நான் சொல்ல வரல. எப்படி வேணாலும் வரலாம்ல. அதிமுக வெர்சஸ் தாவேக்காவா என்ன வேணாலும் வரலாம். அது எதிர்காலத்தில் வரலாம். ஏன் என்னோட அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கூட திமுகவுக்கு எதிராக வரலாம். எல்லாருமே அரசியல் களத்தில் களமாடிட்டு இருக்கோங்க. அப்போ இது வரும் அது வருங்கிறதெல்லாம் அடுத்தது. இன்றைக்கு வந்து பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமித்து ரூட் லெவலில் மக்களை சந்தித்து அரசியலில் வந்து முழுமையாக பணியாற்றி கொண்டிருப்பது இந்த ரெண்டு கட்சி தான், திமுக அதிமுக தான். அதை யாருமே மறுக்க முடியாது. அதனால் இதெல்லாம் ஒரு மாயை தான். நீங்கள் கூட்டத்தை கண்டு நீங்கள் வந்து அது வந்து இம்பேக்டாக மாறுமா, அது இப்படியே மாறிடுமா, இது இப்படியே மாறிடுமானா இன்னும் 6 மாத காலம் இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. நீங்கள் அதையும் மனசில் வச்சுக்கிங்க. எது வேணா நீங்கள் சொல்கிறது இவ்வளவு பேர் வந்து அந்த இடத்துல வந்தாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதே இடத்துல தகப்பனார் தவறிட்டாரு, நான் ஏர்போர்ட்லேருந்து போய் அவரோட முகத்தை பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அதை என்ன நினைப்பீங்க? அதே மாதிரி அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாதவங்க, அன்னைக்கு முக்கியமான வேலைக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் அந்த ரோட்டை கடக்க முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. கண்டிப்பாக புரியுதா உங்களுக்கு? அதனால் எப்பயுமே நம்மளால் வந்து மக்களுக்கு நன்மை இருக்கணும்னு நினைக்கணும். மக்களுக்கு எந்த தீமையும் நம்ம கொடுக்கக்கூடாது. நீங்கள் பர்மிஷன் வாங்கி கரெக்டாக பண்ணிங்கன்னா 100% கரெக்டாக பண்ண முடியும். நீங்கள் இப்படி தான் இருக்கும் கூட்டங்கிறத எக்ஸாகரேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரசிகர் கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்துகிறதா தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணாதீங்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்களும் வாங்க, நீங்களே வந்து கூட்டணி அமைச்சு எல்லாரும் சேர்ந்து கூட நம்ம வந்து மக்களை நல்லா பார்த்துக்கலாம், தவறில்ல. ஆனால் தனித்து வர்றது, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு வர்றது, இந்த கூட்டத்துக்கு என்ன தெரியும்? ஒரு பத்திரிகையாளர் களத்தில் போய் துண்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறான் ஒரு பையன். இவன் தான் வருங்கால அமைச்சரா? அப்போ உங்கள் கட்சியில் கேட்குறேன், தாவேக்காவோட அமைச்சரா அவர்? இது மாதிரி நம்ம வந்து நாம் சொல்கிறதுல பொய் கிடையாதுல்ல. இது என்ன பொய் சொல்கிறோமா, கட்டுக்கதை சொல்கிறோமா, எதையாவது திரிச்சு பேசுகிறோமா? அதெல்லாம் கிடையாது. நான் யதார்த்தமாக நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை பேசிட்டு போவேன். 4 பேர் விஜய் ரசிகராக இருக்கட்டும், இன்னும் ரசிகர் தானே, அவனுங்க வந்து திட்டுறாங்க, கீழே கமெண்ட்டில் ஆபாச வார்த்தை போட்டுட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ள சகோதரியாக நான் உனக்காக பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்னை பற்றி கீழே வந்து ஆபாசமாக எழுதுறீன்னா ஓன் தராதரம் அவ்வளோதான். நீ பிறந்து வளர்ந்த குடும்பம் அப்படி. இதில் எனக்கு எந்த இழுக்கும் வரப்போகிறதில்ல, எந்த இடத்துலையும் என்னது காயப்படுத்தவும் போகிறதில்ல. நீ யார் அப்படிங்கிறத நீயே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் அது. அதை நீ இப்படி பயன்படுத்திட்டு இருக்கன்னு தான் நான் போவேன். ஏன்னா பொதுத்தளத்தில் பெண்கள் கருத்து சொல்லக்கூடாது, பெண்கள் அறிவானவங்களா இருக்கக்கூடாது, பெண்களுக்கு அரசியல் தெரியக்கூடாது, பெண்கள் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது. பெண்ணுக்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பெண்ணை ஏமாத்திட்டு போனவனை அப்படியே ஒரு புனிதமான ஆத்மாவாக்கணும். ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கெட்டவளா மாற்றிடணும். அவள் தான் பணத்துக்காக வந்தா, அவள் தான் அதுக்காக வந்தா, இதுக்காக வந்தான்னு அவன் மேலே ஒரு பெரிய புள்ளியை குத்திடணும். இப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பயந்தெல்லாம் நிற்க முடியாது. எதிர்த்து இன்னும் துணிச்சலாக பேசணும், இன்னும் துணிச்சலாக அதிரடியா இறங்கணும்னு தான் ராஜேஸ்வரி பிரியா நினைக்கிறேன். எல்லா பெண்களுக்குமே. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம். நன்றி.